வெல்கம் டு சோடா புண்டி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது இன்னைக்கு வந்து இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ட்ரையாலஜி 3 பார்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கனெக்ட் ஆகும். எப்படிலாம் இந்த ஏப்ஸ்க்கு வந்து இவ்வளவு நாலேஜ் ஆச்சு, மனுஷங்களே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு எப்படிப்பா புத்திசாலியா மாறிச்சு, இப்படி எல்லா விஷயங்களும் அந்த 3 பார்ட்ல தெளிவா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த சீசர்ன்ற கேரக்டரை வேற லெவலா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 பார்ட் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ஆமா இல்ல இதெல்லாம் நடந்துச்சுலன்ற மாதிரி ஒரு சின்ன ரீகாலா இருக்கும். அப்படியே படத்தை பார்க்கும்போது நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லப்பா நமக்கு அந்த 3 பார்ட்டே பார்க்கல, ஸ்ட்ரைட்டா இந்த படம் தான் போறேன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இதான் நடந்துச்சா, இதான் சரி ஓகே நான் இந்த பார்ட்ல கண்டினியூ பண்ணிக்கிறேன்ற மாதிரி இன்னுமே உங்களுக்கு ஈஸியா புரியும். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிப்பாரு, ALZ-112. இந்த மருந்து எதுக்குன்னா மூளையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்றோம். அது இல்லாம இன்னுமே புத்திசாலியா மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த மருந்துக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன் இந்த மருந்து இவர் கண்டுபிடிக்கிறாருன்னா, இவங்க அப்பாவுக்கு இப்ப ஞாபக மருதி வந்து கிட்டத்தட்ட எல்லாமே மறந்து போற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சோ இந்த மருந்து மூலியமா நாம அவரையும் சரி பண்ணலான்றதுதான் ஹீரோவோட ஒரே எண்ணம். அதனால வெறிக்கொண்டு இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பரிசோதிக்க ஏப்ஸ்களை காட்டுல இருந்து புடிச்சு கூட்டு வந்து இவங்க ஆராய்ச்சின்ற பேர்ல இந்த மருந்தை போட்டு என்னெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. சோ அதுல ஒரு ஏப் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. அது எல்லா ப்ராப்ளத்தையும் மனுஷனை விட புத்திசாலித்தனமா எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ போயிட்டு சொல்ல, சரியாயிடுச்சுப்பா வா, இதை வச்சு நம்ம மனுஷங்களை இப்ப டெஸ்ட் பண்ணது நீ தான் அப்ரூவல் கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு மீட்டிங் இருக்குதுப்பா. அதுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு ஓகேன்னா மனுஷங்க மேல நம்ம இந்த ஆராய்ச்சியை நடத்தலாம்னு இப்ப எல்லாரும் முன்னாடியே நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. இத பாருங்க, ALZ-112 இந்த மருந்து நாங்க கொடுத்தோம்னா இந்த ஏப்ஸோட கண்ணு வந்து பச்சை கலரா மாறுது. அது இல்லாம புத்திசாலியா மாறி மனுஷங்களை விட அட்வான்ஸ்டா யோசிக்கிற அளவுக்கு ஏப்ஸ்களுக்கே எவ்வளவு நடக்குதுன்னா மனுஷங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் புத்திசாலியான ஏப்பு டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுகுது. ஏன்னாச்சு, ஏன் இப்படி முரட்டத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லி வெளியே கூட்டு வந்தா எல்லா இடத்தையும் அடிச்சு நொறுக்கிங்க, நான் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண. இப்ப இவங்க மீட்டிங் போட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல உடச்சிக்கிட்டு உள்ள வந்து விழ, இது இருந்தா நம்ம மனுஷங்களே கொண்டுடும்னு அதை சுட்டு தள்ளி விட்டாங்க. அப்புறம் தான் விஷயமே தெரியுது, அந்த ஏப் வந்து கர்ப்பமா இருக்குது. அந்த வயித்துல இருக்கிற அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு கோவப்பட்டிருக்குது. அது ஏதாச்சும் நீங்க பண்ற போறீங்களோன்ற பயத்துல இப்படி எல்லாம் செஞ்சிருக்குன்றது அப்புறம் தான் புரியுது. அதுதான் இந்த ஏப் இப்ப செத்து போச்சே, இதுக்கு மேல இந்த ஆராய்ச்சியே வேணாம்டா, ஏப்புகளுக்கு செஞ்ச இந்த லெவலுக்கு நடக்குதுன்னா மனுஷங்க மேல செஞ்சா என்னெல்லாம் நடக்கும் வேணாம்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த அம்மா ஏப்பும் இறந்து போச்சு. இப்ப பையன் ஏப்பு அந்த இவரு வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து வரக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வர. அப்படி இப்ப இவங்க அப்பாவுக்கு ஞாபகம் மருந்து இந்த பிரச்சனையும் இருக்குது. சரி நம்ம வீட்டுல இருந்தே இந்த ஏப்பை வச்சு ஆராய்ச்சி செய்யலாம்னு இந்த ஏப்புக்கு சீசர் அப்படின்னு பேரை வைக்கிற. அப்படி சோ அதுவும் வளர இது செம்ம நாலேஜா இருக்குது. நம்ம அம்மாவுக்கு கொடுத்த அந்த மருந்து இதுக்குமே வந்துருக்குது. சோ கண்ணு வரங்க பச்சையா இருக்குது. அப்ப இதுக்கும் அந்த புத்திசாலித்தன்மெல்லாம் வந்துருச்சு. இதை வச்சு நம்ம ஆராய்ச்சி செய்யலாம்னு சொல்லி ஹீரோ ஆராய்ச்சி வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. இந்த சீசர் வந்து நல்ல செம்ம புத்திசாலியா இருக்குது. வெளியே இந்த பசங்க எல்லாம் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி என்ஜாய் பண்ணுது. ஒரு கட்டத்துல அந்த குட்டி பையனுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கேன்னு இது வந்து அது ஹெல்ப் பண்ணலாம்னு போக, அங்க பக்கத்து வீட்டுக்காரரு என் பையனை கொலை பண்ண வருது, என் பையனை அடிக்க வருது அப்படின்னு இவர் சண்டை போட வர. அது நல்ல ஏப்படா, அது மனுஷங்கள மாதிரி நடந்துக்கிற ஏப்படான்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. சரி இந்த ஏப் அடிபட்டுருச்சு, நம்ம சீசருக்கு அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அந்த டாக்டரை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஏப் நீ சைன் லாங்குவேஜ் எல்லாம் கத்து கொடுத்தியா, என்னெல்லாம் சொல்லுது அப்படி எனக்கு சொல்லுன்னா, அது உங்களை வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிட்டுருக்கு, நீங்க வாங்க நல்லா பேசுறீங்க நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லுதுன்னா, சரி நீ இவ்வளவு வீட்டுக்கு வந்து பாக்கடே இந்த சீசரை வச்சு நீ என்னெல்லாம் பண்ற உண்மையை சொல்லுனா, இல்லங்க நாங்க வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சோம், அது கேன்சல் ஆயிடுச்சு, இப்போதைக்கு இந்த சீசரை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ இயற்கைக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆராய்ச்சி பெரிய தப்பா போக போகுது நீ எச்சரிச்சா அவர் கேட்கல. சரி வா இந்த சீசர் தான் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுல, அது கொஞ்சம் விளையாடுறதுக்கான இடத்துக்கு கூட்டு போவோம்னு காட்டுக்கு கூட்டு போயிட்டு அங்க ஜாலியா விளையாட விடுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதை சங்கிலி மாதிரி கட்டி போட்டு நிறுத்திட்டு வர சீசருக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏண்டா இப்போ உங்களுக்கு குடும்பம் இருக்குது, என்னோட குடும்பம் என்ன, எங்க அம்மா எங்க அப்பாலாம் எங்க போனாங்கன்னு கேட்க, அப்பதான் இவரு அந்த லேபுக்கு வெளியே நின்று சொல்றா, அப்படி உங்க அம்மா இங்கதான் நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா அவங்கள கொண்டுட்டாங்க, நீ மட்டும்தான் இருந்த, உன்னை எனக்கு அழிக்க மனசு வரல, அதனால நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மனுஷங்க தான் ஆராய்ச்சின்ற பேர்ல எங்களை இந்த மாதிரிலாம் செய்றீங்களான்னு லைட்டா கோவம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இவங்க அப்பாவுக்கு அங்க இருந்து லேப்ல இருந்து திருடி எடுத்துட்டு வந்து, சரி நம்ம இந்த ALZ-112 எங்க அப்பா கொடுத்து சரி பண்ண பாக்கலாமேன்னு கொடுத்து பார்த்தா அது பக்காவா சரியாயிடுச்சு. அடுத்த நாளே இவங்க அப்பா வந்து சின்ன வயசுல கத்துக்கிட்ட மியூசிக் எல்லாம் போட்டு காமிக்க, ஆஹா இந்த மருந்து வேலையை காட்டுருச்சு சரியாயிடுச்சுன்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா, கொஞ்ச நாள்ல அந்த மருந்து திரும்பியும் வேலையை இழக்குது. ஏன்னா இப்ப அதுக்கேற்ற மாதிரி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு. இப்ப அந்த மருந்தையே அழிக்கிற அளவுக்கு உள்ள வேலைகள் நடக்குது. சோ இதை விட அட்வான்ஸ்டா இப்ப ALZ-112 கண்டுபிடிச்சோமா, ALZ-113 கண்டுபிடிச்சு இதை விட அட்வான்ஸ்மெண்டா நம்ம பண்ணணும்னு இப்ப ஹீரோ வந்து அங்க போயிட்டு, இத பாரு மருந்து ஆராய்ச்சி வேஸ்ட்னு சொன்னியே, எங்க அப்பாக்கே நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் திருடி எடுத்துன்னு போய் அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு, என்ன இன்னுமே நம்ம பவர்ஃபுல்லா கொடுத்தாதான் அது வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும்னு சொல்ல,
ஓ அப்படியா, சரி வா வா வா, அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி அவனும் அந்த வேலையை பாக்குறான். இதுக்கு நடுவுல இங்க நம்ம சீசர் இருக்கிற அப்படி இல்ல, இவருக்கு பழைய மாதிரி ஞாபகம் மருதி வந்துருச்சு. அதனால இவரு ஒரு காரை எடுத்துக்கிட்டு அதை ஓட்டுற மாதிரி ட்ரை பண்ணா. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம கார் எடுத்து முட்டிக்கிட்டு இருக்க. பக்கத்துக்கார வந்து ஏ பெருசு, என்ன நீ இஷ்டத்துக்கு கார் எடுத்துட்டு எல்லா காரையும் முட்டிக்கிட்டு இருக்க, யோ இறங்கி அவனை போலீஸ் கூப்பிட்டு உனக்கு புடிச்சு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம சீசருக்கு பார்த்து எது எங்க வீட்டுக்காரங்களே நீ வந்து டென்ஷன் ஆகி அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவனை போட்டு புரட்டி எடுக்க, அதுக்குள்ள எல்லா போலீஸையும் கூப்பிட்டு இந்த சீசரை புடிச்சு கொண்டு போய் விட்டாங்க. அதை பாருங்க, இந்த சீசரை நீங்க இங்கதான் அடைச்சு வைக்கணும், நீங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போக முடியாது. இதை நான் அமைதியா பார்த்து பண்ணா ஏதோ பிரச்சனை பண்ணிடுச்சு, அதுக்காக ஏன்டா இப்படி அடைச்சு வைக்கிறீங்கன்னா கோர்ட் ஆர்டர் எங்களுக்குங்க, அதனால நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். இங்க மத்த ஏப்ஸ்களோட ஜாலியா தான் இருக்கும், நீங்க ஓவரா கவலைப்படாதீங்க. நீங்க இந்த கோர்ட்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு உங்க வீட்லயே வளர்க்கலாம பர்மிஷன் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா நான் இந்த சீசரை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு இப்ப இந்த இடத்துல வந்து மாட்டிச்சு நம்ம சீசர். சோ ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு ஆஹா காடு மாதிரி டெக்கரேட் எல்லாம் பண்றாங்களேன்னு இருக்கும். பட் ஹீரோ போனதுக்கு அப்புறம் இங்க போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, இஷ்டமேனிக்கு போட்டு தண்ணீரா அடிச்சு அதை டார்ச்சர் பண்றது, இதுக்கு வேற ஏதோ ஒரு சாப்பாடை கொடுத்தா அது தூக்கி போடவும் ஏன்டா ஏமலே மூஞ்சில் அடிக்கிறியான்னு சொல்லி அங்க இருக்கிற அவன் சீசரை போட்டு டார்ச்சர் பண்ண. சோ அந்த இடமே எல்லாருமே அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு அப்பதான் சீசருக்கே புரியுது, சரி நம்ம ஹீரோ வந்து நம்மளை வீட்டுக்கு கூட்டு போயிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடவே இருக்குது. இந்த பக்கம் அதுதான் அட்வான்ஸ்மெண்டா மருந்தை கண்டுபிடிக்கலாம், அப்பாவை சரி பண்ணி ஆகணுன்றதுனால ஆராய்ச்சி இன்னும் ஸ்பீட் பண்றாங்க. சோ ALZ-113 கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற ஒரு ஏப்பையும் கண்டுபிடிச்சு அதுக்கு ஆராய்ச்சி நடக்க அது பக்காவா சக்சஸ்ஃபுல் ஆகுது. இப்ப இந்த ஏப் பேர் வந்து கோபா. சோ இதுக்கு தான் டெஸ்ட் பண்ணி அதுவும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற அந்த முதலாளி வந்து ஆஹா சூப்பரா சூப்பரா இந்த ஆராய்ச்சி வேற லெவலா இருக்குன்னதும் இப்ப அதுக்கு மருந்து கொடுக்கும் போது அந்த மருந்து தெரியாதனமா அங்க இருக்கிற ஒருத்தர் மேல பட்டு ஏய் சரியா போட்டுக்க மாட்டியா நீ, இங்க பாரு நாம ஏப்புக்கு தான் கொடுக்குறோம் உன் மேல எல்லாம் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த டைப் இவருக்கு தெரியாம அந்த மருந்து இவருமே சுவாசிச்சிடுறாரு. சோ இப்ப இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா இந்த வேலையெல்லாம் நடக்குதா. இப்ப இதை சுவாசிச்ச அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, லைட்டா ரத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது, அவருக்கு பிரச்சனை வருது. அதனால அந்த லேபுக்கு இவரு வரதில்ல. இந்த பக்கம் சீசர் அந்த அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துற அந்த இடம் நம்ம ஹீரோ வந்து கூட்டு போயிடுவான்னு அவனும் இயங்கிட்டு இருந்தா அது நடக்கிற மாதிரியே தெரியல. திரும்பியும் ஹீரோ வந்து நான் கூட்டு போறேன், ஆனா இப்ப இதுக்கான டைம் கிடையாது, நான் அவனை திரும்பியும் கூட்டு போறேன், நீங்க அடிக்கிறாங்க நாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு அது சொல்லியுமே அவன் அடிக்காம பாத்துக்கங்களா அப்படின்னு சொன்னாலுமே மறுபடியும் அடிக்க போறாங்கன்றது நம்ம சீசருக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் நம்மளை கூட்டு போக மாட்டான்னு முடிவுக்கே வந்து நம்ம வீட்டுக்கு போறோம்னு சந்தோஷமா வரைஞ்சி வச்சதெல்லாம் அழிச்சிட்டு இதுதான் நம்ம வீடு, இங்க இருக்கிறவங்க தான் நம்ம ஆளுங்க அப்படிங்கிறது சீசருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் கோபாக்கு அந்த ஆராய்ச்சி சக்சஸ்ஃபுல்லா மாறிடுச்சு. ஆனா அந்த மருந்து சுவாசிச்சு அங்க இருக்கிற ஒருத்தன் அவன் காலியா ஆயிட்டான். டே இந்த மருந்து நமக்கு மனுஷங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்டா, இது வந்து ஏப்புகளுக்கு மட்டும்தான் நல்லது கொடுக்குது, நமக்கு ஆபத்து தான்டா வருதுன்ற மாதிரி அவன் எவ்வளவு சொல்லியும் அது ஹீரோக்கு அந்த விஷயம் போய் சேரல. இப்ப இங்க இருந்து சீசர் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் தான் மனுஷனுக்குள்ள புத்திசாலியாச்சு, அங்க இருந்து அந்த கதவுலாம் ஓபன் பண்ணி அங்க என்ன இருக்குது நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி எல்லா பிளானையும் போட்டு முதல்ல இங்க இருக்கிற ஏப்புகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும்னு அதுங்களை கரெக்டா வெளியே கூட்டு வர மாதிரி வந்து இதை பாரு என் கூட நீங்க கூட்டு சேர்ந்துக்கோங்க நான் உங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போறேன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர அங்க பிரச்சனை பண்ண ஒருத்தனையும் இவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இப்ப எல்லாருமே இப்போ நம்ம சீசரோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. சரி நான் இங்கே தப்பிச்சு போக முடியும், ஆனா போயிட்டு என்ன இருக்கு நான் பாத்துட்டு வரேன்னு இவன் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இப்போதும் புது மருந்து வச்சிருக்கான்ல இந்த ALZ-113 அதை எடுத்துட்டு வந்து ஓஹோ நம்ம ALZ-112 நமக்கு பவர்னா இப்போ 113 இன்னும் பவர் தான், நம்ம மத்த ஏப்புகளையும் யோசிக்க வச்சிடணும் புத்திசாலியா ஆக்கணும்னு இப்ப அந்த அடைச்சு வச்ச இடத்துல வந்து மொத்தத்தையும் கொட்டி இருந்தாங்க இதை சுவாசிங்க, இதுக்கு அப்புறம் உங்களுக்கும் பவர் வந்துடும், நீங்களுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு இப்ப தனி ஆர்மிய அந்த இடத்துல சீசர் ஃபார்ம் பண்ணிடுது. இப்ப நம்ம ஹீரோ வந்து வா நான் பர்மிஷன் வாங்கிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு போறேன்னா இல்ல இதுதான் என் வீடு, இனிமேல் இதுதான் நான் இருக்க போற வீடு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையே துரத்தி விட்டு இப்ப சீசர் இங்க மொத்த டீமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. இப்ப அந்த இடத்துல இருக்கிற ஏப்ஸ் எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்து ஏய் என்ன இது நீங்க எல்லாம் தனியான டீம் போடுறீங்க, என்ன நடக்குது, நீ எப்படி இங்க வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரி அங்க ஒருத்தன் எதிர்த்து பேச இதுக்கு மேல இவனுங்கிட்ட அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவன் அடிச்சு காலி பண்ணி விட்டு வாங்கடா மொத்த பேர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு நம்ம மொத்த ஏப்ஸ்களையும் ரிலீஸ் பண்ணி நம்ம காட்டுக்குள்ள போய் தனியா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு இப்ப நம்ம சீசர் அவங்க டீமோட மொத்த பேரையும் காலி பண்ணி அவங்களை அடைச்சு போட்டு வெளியே வந்து மத்த ஏப்புகளையும் நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஜூல அடைச்சு வச்சிருப்பாங்க, நிறைய இடங்களை அடைச்சு வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும், எல்லாருக்குமே இந்த ALZ-113 செலுத்தி அவனுங்க எல்லாரையுமே நமக்கு ஈக்குவலா புரிய வச்சிடணும்னு இந்த வேலையை இது பார்க்க ஆரம்பிக்குது. இப்போ மொத்தமா அந்த லேப் தான் காமிச்சாங்க இல்ல நம்ம சீசருக்கு இங்க தாண்டா அவங்க அம்மா இறந்து போனாங்கன்னு, அப்ப அதே மாதிரி ஏப்ஸ்களை பல பேர் ஆராய்ச்சி வச்சிருப்பாங்கன்னு அந்த லேபுக்குள்ள வந்து மொத்த பேரையும் அட்டாக் பண்ணி இப்ப மொத்த இடத்தையுமே ஒய்யால வாங்கடா இன்னைக்கு அடிச்சு மனுஷங்களை காலி பண்ணணும்ன்ற மாதிரியே எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ மனுஷங்களுக்கும் ஆஹா இந்த ஏப்ஸ்ங்கெல்லாம் நம்மள அழிக்க வந்துருச்சு, இதுங்களை நம்ம காலி பண்ணணும். இப்போ பிரிட்ஜ் மேலதான் பெரிய சண்டை கிளைமேக்ஸ் ஃபைட். இப்போ நம்ம சீசர் வந்து ஒரு பிளான போடுது, இந்த பாரு அங்க மொத்தமா ஆளுங்க நிக்கிறாங்க நம்மளை போட்டு தள்ள போறாங்க, நாம ஒரு குட்டி பிளான போடுவோம்னு கொஞ்சம் பேர் கீழே பிரிட்ஜுக்குள்ள போங்க, கொஞ்சம் பேர் பிரிட்ஜ் மேல போங்க, புகையில இருக்கிறதுனால நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க, தெரியாது, நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம உருவமே தெரியும்னு சொல்லி ஒரு குட்டி பிளான போட்டு இப்ப கரெக்டா அவங்க எல்லாம் கண்ணு வச்சுக்கிட்டு நிக்க கிட்ட போனதுமே நம்மளால ஒரு பஸ்ஸை கவுத்து மொத்த பேர் அந்த பஸ்ஸை கிட்ட
தள்ளனதும் மாட்டிட்டாங்கடான்னு மனுஷங்க நினைக்கும் போது இப்ப மேல இருந்து கீழே இருந்த எல்லா பக்கமும் ஏப்ஸுங்க இறங்கி மனுஷங்களை போட்டு தள்ளி இவன் தாண்டா இந்த ஆராய்ச்சி பண்ணவன், இவன் தாண்டா இதுக்கு காசை கொடுத்தவன் சொல்லி அவனையுமே காலி பண்ணிவிட்டு இப்ப மொத்த பேரும் காட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து சீசர் வா நம்ம வீட்டுக்கு போலாம்னா, டேய் இதுதான்டா சீசரோட வீடு, மூடிட்டு நீ கிளம்புடான்ற மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பி விட்டு இப்ப புது சாம்ராஜ்யத்தை நம்ம சீசர் உருவாக்கிட்டா. அப்படி அதுக்கு உறுதுணையா இந்த கோபாவும் அவனுமே வந்து இப்போ நம்ம சீசர் கூட சேர்ந்துட்டாரு. சோ இப்ப மொத்த பேரும் இந்த காட்டுக்குள்ள தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இப்ப அப்படியே செகண்ட் பார்ட்ல கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இப்ப இந்த வைரஸ் வந்து மனுஷங்களுக்கு பரவி அதனால இறக்க ஆரம்பிச்சாங்கல்ல. இப்ப கிட்டத்தட்ட முக்காவாசி மனுஷங்க இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். இந்த ALZ-130ன்றது ஏப்ஸ்களுக்கு தான் கை கொடுத்துச்சே தவிர மனுஷங்களுக்கு வைரஸா மாறி இது வந்து எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட முக்காவாசி மக்கள் அழிஞ்சிட்டாங்க. இப்ப இருக்கிற கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டுக்குள்ள நம்ம சீசர், கோபா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ அதுல நம்ம சீசருக்கு இப்போ 2வது குழந்தை பிறக்கும் போது ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ 2வது குழந்தை பிறந்தோம் ஒய்ஃபுமே வந்து உடம்பு முடியாம தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த காட்டுக்குள்ள இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள மனுஷங்க துப்பாக்கி எடுத்துட்டு வரும்போது துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டாங்க, மனுஷங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சுத்து போட அதுக்கப்புறம் துப்பாக்கியும் வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப கோபா என்ன சொல்றான்னா, டேய் மனுஷங்களை போய் நம்ம அழிச்சிட்டு வந்துடலாம், இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க நம்ம காலி பண்ணலாம்னா, இல்ல வேணாம் மனுஷங்க கூட நம்ம சண்டை போடாம அவனுங்க அங்க இருக்கட்டும், நாம இங்க இருப்போம், பிரச்சனை பண்ணாம நம்ம ஏப்புகளும் யாரும் சாவக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி வா ஆனா துப்பாக்கி எடுத்து நம்ம இடத்துக்கே வந்துட்டாங்களே, இப்ப லைட்டா வார்னிங்காவது கொடுத்துட்டு வருவோம். இப்ப மொத்த பேரும் குதிரையில கிளம்பி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கே வந்து பாருங்க நாங்க சண்டை போட விரும்பல, எங்க இடத்துல நாங்க இருக்கோம், எங்க இடத்துக்கு பிரச்சனை பண்ண வந்தீங்கன்னா அவனை பார்க்கவே மாட்டோம், மனுஷங்கன்னு பார்க்க மாட்டோம், அழிச்சு விடுவோம்னு வார்னிங் கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பி வர இப்ப ஹீரோ வந்து இந்த பாட்டுல இன்னொரு ஹீரோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க நாங்க உங்களை அழிக்கலாம் இந்த இடத்துக்கு வரலப்பா, எங்களுக்கு தேவை இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி இல்ல, அதனால நாங்க என்ன பண்றோம் இங்க இருக்கிற டேம் இந்த இடத்தை யூஸ் பண்ணி இது மூலியமா நாங்க எலக்ட்ரிசிட்டி இங்க இருக்கிற ஏரியாவுக்கு நாங்க கொடுத்துப்போம். அந்த ஒரே ஒரு காட்டுக்குள்ளதான் இந்த விஷயங்கள் இருக்குது. நாங்க இந்த டேம்ல வந்து இந்த இடத்தை மட்டும் நாங்க ரெடி பண்ணி இது மூலியமா எங்களுக்கு கரண்ட் மட்டும் கிடைச்சதுன்னா போறோம், நாங்க கொஞ்சம் பேர் நிம்மதியா இருப்போம், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னதும் அதுக்கு சீசர் வந்து சரி ஓகே கொஞ்சம் பேர் தான் துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்காம தான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்ல கோபாக்கு டென்ஷன், ஏண்டா மனுஷங்களுக்கு நீ என்ன ஈவிரக்கம் காட்டுறியா, மனுஷங்களுக்கு நீ இடம் கொடுத்தனா என்ன செய்வானுங்கன்னு தெரியுமா, என்ன ஆராய்ச்சி பேர்ல குடும்பப்படுத்தினாங்க உன்ன குடும்பப்படுத்தலையா, அதே மாதிரிதான் அவங்களை விடாத அப்படின்னதும் சரி ஓகே மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண வரமாட்டாங்கன்னு சொல்லி இப்ப குட்டி டீமுக்கு பர்மிஷன் கொடுக்குது. இப்ப குட்டியா இருக்கிற இந்த டேமுக்கு பக்கத்துல இருக்கிற நீங்க ரெடி பண்ண விஷயத்தை சரி பண்ணிக்கோங்க, அது மூலமா எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிட்டு போங்க, பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த டைம் உள்ள முடிச்சுக்கோங்கன்னு பர்மிஷனை கொடுக்க இப்ப அந்த இடத்துல வந்து இவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க ஹீரோவோட பையன் இவங்க எல்லாருமே ஏப்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம சீசருக்கு தான் குட்டி பையன் பிறந்திருக்கான்ல, அவன் இவங்க எல்லாரும் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு பெட்டியை திறந்து பார்த்தா துப்பாக்கி இருக்குது, அதை விளையாட்டா எடுக்க அங்க இருக்க ஒருத்தர் உங்களை சுட்டு தள்ளுவனதும் நம்ம சீசருக்கும் வந்து கிளம்புங்கடா டேய் இதுக்கு மேல உங்களுக்கு இருக்க பர்மிஷனே கிடையாது கிளம்புங்கடான்னா, இல்ல டென்ஷன் ஆகாதீங்க அவனை மட்டும் தெரியாம துப்பாக்கி எடுத்து வந்துட்டான் அவனை அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறாங்க. சோ இவங்க இந்த வேலையை பார்க்கலாம் முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம கோபாக்கு செம்ம டென்ஷன், துப்பாக்கியும் எடுத்துட்டு வந்துட்டான், இப்போ மனுஷங்க மேல இறக்கம் காட்டுறான், மனுஷங்களை நம்பிதான் அவன் சாவ போறான்னு கோபா இப்போ மனுஷங்க இருக்கிற இடத்துக்கே வந்து பார்த்தா இங்க மொத்தமா துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க, ஓஹோ நம்மள அடிக்கதான் பிளான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு ஒரு துப்பாக்கி அங்கிருந்து இவன் அங்க இருக்கிற 2 பேரை போட்டு தள்ளி துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ நம்ம சீசரோட ஒய்ஃப் தான் உடம்பு முடியாமலே இருக்கிறாங்கல்ல, சோ இப்ப இந்த ஹெல்ப் பண்ண வந்த டீம் வந்து நாங்க உங்க ஒய்ஃபுக்கு சரி பண்றோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஒய்ஃபையும் சரி பண்றாங்க. சரி இந்த மனுஷங்க கொஞ்சம் நல்லவங்க தான் போலன்ற மாதிரி சீசருக்கும் லைட்டா அவங்க மேல இறக்க குணம் வருது. ஆனா கோபாக்கு இது சுத்தமா பிடிக்கல, மனுஷங்களை நம்பவே கூடாதுன்னு அங்கிருந்து துப்பாக்கி தூக்கி வந்துட்டான்ல, சோ அந்த துப்பாக்கி வச்சு நம்ம சீசரையே சுட்டு தள்ளி அவன் சீசர் மயக்கம் போட்டு அதோட இறந்துட்டான்ற மாதிரி அவன் கதையை முடிஞ்சிருச்சுன்னு இப்ப துப்பாக்கி எடுத்து காட்டி பாருங்க மனுஷங்களோட துப்பாக்கி இங்க வந்து நம்ம சீசரையே போட்டு தள்ளி அவங்களுக்கு நல்லது செஞ்சதுனால நம்ம தலைவனையே கொன்னுட்டாங்க அப்படின்னு கோபா எல்லா பக்கமும் கலப்பி விட இப்ப மொத்த பேரும் வெறி கொண்டு வாங்கடா மனுஷங்களா நாமளான்னு பாத்துடலாம்னு எல்லாரும் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இஷ்டமேனிக்கு அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ குடும்பத்துக்கு எதுவுமே புரியல, டேய் யாரா இது ஏன்டா இந்த வேலையை பாத்தீங்கன்ற மாதிரியே புரியல. ஆனா அங்க இருக்கிற சில ஏப்புகள் வந்து சீசர் வந்து மனுஷங்க கூட பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொன்னாருன்னு இந்த ஹீரோ குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா உண்மையில பார்த்தா சீசர் சாகவே இல்ல, சோ அவனை ஹீரோ குடும்பம் காப்பாத்தி கூட்டு போறாங்க. இந்த பக்கம் கோபா நம்ம கோபத்தை மொத்தத்தையும் காட்டி அவனுங்க மொத்த பேரையும் அழிக்கணும்னான்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இப்ப அவன் கண்ட்ரோல்ல தான் மொத்த ஏப்ஸ்களும் இருக்குது. இப்ப இந்த விஷயம் சீசருக்கு தெரிய வர ஐயோ என்ன கொன்னது மனுஷங்களே கிடையாது, கோபா தாண்டா இந்த வேலையை பார்த்தான், நான் அதை சொல்றதுக்குள்ள நான் செத்துட்டேன்னு நினைச்சு இப்ப அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பாக்குறான்னா அவனை நான் அழிச்சாகணுமேன்னு இப்ப நம்ம சீசரும் அவங்களோட குட்டி டீமும் ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப அந்த இடத்துக்கு வர இப்ப நம்ம சீசருக்கும் கோபாக்கும் தான் சண்டை. கோபா சும்மா விட மாட்டேன், என்னை கொண்டு விட்டு மத்த ஏப்ஸ்களையும் நீ வந்து கெட்டவனா மாத்திட்டு இருக்க, ஒரு ஏப் இன்னொரு ஏப் அழிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த இடத்துல வேற வழி இல்ல, சண்டை போட்டே ஆகணுமே, 2 பேரும் சண்டை போட்டு முடிய கடைசியில நம்மளால சாவர ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு ஏப் இன்னொரு ஏப்ப கொள்ளாதுல, நீ ஏப்பே கிடையாதுடா வெண்ண அப்படின்னு நம்மளால கோபாவையும் கொண்டு விட்டு சரி ஓகே நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்ப காட்டுக்குள்ள போறாங்க. ஆமா இந்த சண்டை முடிஞ்சுதா? இல்ல, இந்த சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சண்டையை ஆரம்பிச்ச
ஆரம்பிச்சு வச்சுட்டான், இனிமேல் நிறுத்துறதுக்கான இடமே இல்லை, ஒண்ணு நாமளா அவங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போன்ற மாதிரி அதோட பார்ட் 2 முடிப்பாங்க. இப்ப பார்ட் 3ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது நம்ம சீசர் ஆரம்பிச்ச போர் இல்ல, கோபா ஆரம்பிச்ச வேலைதான். பட் இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள்லாம் நம்ம ஏப்ஸ்களை சும்மா விடக்கூடாதுன்னு இஷ்டமேனி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சீசர் தலைமையிலான டீம் வந்து தனியா காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கோபா டீம்ல இருந்த சில பேரு இப்ப மனுஷங்களுக்கே ஹெல்ப் பண்ணி நான் உங்களுக்கு சீசரை புடிச்சு கொடுக்க ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இப்ப மனுஷங்களுக்கு அடிமையா சில ஏப்ஸ்களும் இருக்குது. சோ அது மூலியமா நம்ம சீசர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஒரு சில டீமும் வந்துருச்சு. ஆனா நம்ம சீசர் வந்து அந்த டீமை கொல்லாம புடிச்சு வச்சு லைட்டா மிரட்டி விட்டு, டேய் இங்க பாருங்க, நான் கொல்றது என்னுடைய நோக்கம் இல்ல, கோபா தான் ஆரம்பிச்சான், அவன் நான் கொன்னுட்டேன், இந்த பிரச்சனை முடிஞ்சது, இதோட என்கிட்ட சண்டைக்கு வராதீங்கன்னா, ஏய் எங்க தலைவரு உங்களை காலி பண்ணணும்னு வெறியோட இருக்காண்டா, உங்களை சும்மா விடக்கூடாது, அதுவும் முக்கியமா சீசரை காலி பண்ணணும்ன்றதுதான் அவனுடைய ஒரே இலக்கு, உன்னை கொல்லாம இந்த சண்டை முடியாதுன்ற மாதிரி சொல்லியான். சரி நான் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்புறேன், நீங்க எல்லாம் கிளம்பி போய் அவன்கிட்ட சொல்லுங்க, சண்டை வேணாம்னு சொல்லுங்கன்னு அனுப்பி விடுறான். அதுக்குள்ள இப்ப இருக்கிற இடத்தையே சீசர் இருக்கிற இடத்தையே அந்த டீமை கண்டுபிடிச்சு அந்த டீமோட தலைவனும் வந்து நம்ம சீசரோட ஒய்ஃப் குழந்தை 2 பேரையும் கொன்னுபிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆறத நம்ம சீசர் பார்த்துட்டு, டே மாவனா உன்னை கொல்லாம விட மாட்டானான்னு வெறி கொண்டு அவனை தேடிக்கிட்டு இருக்கான். சோ இப்ப மத்த எல்லாருமே இதை பாருங்க, சண்டைக்கு வேணா, நான் மட்டும் தனியா போயிட்டு அவனை கொண்டுட்டு வரேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்க, சேஃபா இருங்க, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டு, நான் இப்ப இந்த மனுஷங்க இருக்கிற இந்த குரூப்பா ஒரு இடத்துல இருக்கானுங்க, அவனுங்களுடைய இந்த தலைவனை, என் குடும்பத்தை கொன்ன அந்த தலைவனை மட்டும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கிளம்ப நம்ம ஹீரோவுக்கும் ஹெல்ப் பண்ண நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரும் அவங்களும் ஹெல்ப்புக்கு வராங்க. அது இல்லாம ஒரு இடத்துல குரூப்பா இருக்குது. சோ இந்த இடத்துலதான் கண்டிப்பா அவன் இருப்பான்னு சொல்லி பார்த்தா இவங்க குரூப்லயே இருந்த ஒரு ஏப்பு, அதான் விண்டர்னு சொல்லுவாங்க, இந்த விண்டர்ன்ற ஏப்பு தான் சீசர் இருக்கிற இடத்தையே காட்டி கொடுத்துருக்குது. அப்புறம் அவனை புடிச்சு கேட்டா, இல்ல எங்களை கொன்னுடுவேன்னு சொன்னா, அதனாலதான் உன் இடத்த காட்டி கொடுத்த மன்னிச்சிருனா அவனையும் காலி பண்ணி விட்டு அந்த தலைவனை தேடி போறான்டான்னு சொல்லி பார்த்தா இவங்க ஆளுங்களையே அவனுங்களே கொண்டு இருக்கானுங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும், குட்டி பொண்ணு இருக்குது, அவளால வாய் பேச முடியல. சரி அவளையும் எடுத்துக்கிட்டு போனா இவனுங்களே மனுஷங்களை கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அவனாலையும் வாய் பேச முடியல, ஏதோ பிரச்சனையா இருக்கு, மனுஷங்களே ஏன் மனுஷங்களை கொல்றானுங்க புரியலையேன்ற மாதிரி இவங்க எதுவுமே புரியல. பட் அந்த தலைவனை தேடி என் குடும்பத்தை கொன்னதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம சீசரும் வெறி கொண்டு போயிட்டு இருக்கான். அவங்க கூட இப்ப குட்டி டீமும் போறாங்க. இப்ப யாரோ ஒருத்தன் அந்த குட்டி பொண்ணை கொல்ல பாக்குறான்னு சொல்லி அவனை துரத்திட்டு போனா மனுஷனே இல்ல, அவனும் ஒரு ஏப்பு, ஏய் நீ ஏன்டா எங்களை கொல்ல வந்த, நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது, நாங்களும் அங்க இருந்தோம், நீங்க காட்டுக்குள்ள வந்துட்டீங்க, அதனால நாட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது, அங்க எல்லா மனுஷங்களுக்கும் நோய் வந்து அவங்க எல்லாருமே அவங்களையுமே கூண்டுல அடைச்சு வச்சுட்டாங்க. பட் சில கெட்ட மனுஷங்க எங்களை கொல்ல பார்த்தாங்க. கெட்ட மனுஷங்கன்னா இந்த சண்டை போடுற வீரர்களா, ஆமா அவனுங்க தான் எங்களை கொல்ல பார்த்தாங்க, அங்கேயும் தப்பிச்சு வந்தவன் தான் நானு அப்படின்னு சொல்ல, இப்ப எனக்கு அந்த தலைவன் இருக்கிற இடத்த காட்டணும்னா நான் வந்து உன்னை விட்டுறேன் அப்படின்னா, அங்கெல்லாம் நான் கூட்டு போக மாட்டேன், அங்க ஆல்ரெடி பல பேர் அடைச்சு வச்சிருக்காங்க, என் பையன் முதற்கொண்டு அங்க அடைச்சு வச்சிருக்காங்க, நான் அங்கேயும் தப்பிச்சு வந்துட்டேன்னா, ஓஹோ நம்ம ஏப்ஸ்களை அடைச்சு வச்சு ஏதோ வேலை பாக்குறானுங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சீசர் அந்த இடத்துக்கு போறான். சீசர் மட்டும் அங்க போறான், மத்த 3 பேர் பின்னாடியே வராங்க. சீசர் அந்த இடத்துக்கு போனா அதுக்குள்ள நம்ம சீசரை புடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்தா பல ஏப்புகளை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். இந்த தலைவனையும் பார்த்துட்டான், ஓ வந்துட்டீங்களா சீசர், உங்களை தான் கொல்ல வந்தேன், கச்சல பார்த்தா குடும்பத்தை கொல்ல வேண்டியதா போச்சு, பட் நீயே சிக்கிட்ட, உன்னை பொறுமையா கொல்றேன், இப்போ உன்னை கொல்ல வேண்டியது என்னுடைய அவசரம் இல்ல, அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னா, அப்புறம் தான் நம்ம சீசருக்கு புரியுது இங்க ஏப்புகளை வச்சு ஏதோ வேலையை பாக்குறான், இவன் நம்மளை கொல்லாம இருக்கானா, ஏதோ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் பேசும்போது, இங்க இருக்கிற ஏப்புகளுக்கு நீங்க வேலை செய்ய சொல்றீங்க, பட் அதுக்கான சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கணும்னா, என்னடா மனுஷங்க மாதிரி என்கிட்ட ஆர்டர் போடுறேன்னா, அப்புறம் தான் நம்ம சீசர் சொல்றான், புரியுது என்ன நீ கொல்லாம இருக்கும் போதே தெரியுது உன்னை கொல்றதுக்கு ஆளுங்க வராங்க, சோ அவனுங்களுக்கு கூட சண்டை போடுறதுக்காக தான் இப்ப நீ இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது, அதுக்கு எங்களுக்கு நீ தேவையானதெல்லாம் கொடுத்தாதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, அப்பதான் வில்லனே விஷயத்த சொல்றான், இந்த வைரஸ் பரவச்சில்ல எல்லாம் உங்களாலதான், ஏன்டா நீங்க ஆராய்ச்சி பண்ணி வைரஸ் உங்க மேலே செலுத்திக்கிட்டு நீங்க செத்து போனீங்கன்னா நாங்க என்னடா பண்றதுன்னு நம்ம சீசர் சொல்ல, அந்த வைரஸ் ஏப்புகளுக்கு தான் புத்திசாலித்தனத்தை கொடுத்துச்சு, மனுஷங்களை அழிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப அதனால இறந்த மனுஷங்கள்லாம், அதாவது இறக்கல, அவங்க அறிவு கம்மியாயிட்டே வருது, மனுஷங்க தமிழ்ல இருந்து மிருகமா மாறிட்டு வராங்க, வாய் பேச முடியாம போறாங்க. அப்புறம் தான் எனக்கு புரியுது, ஓ வாய் பேச முடியாம இருக்கிறவங்க எல்லாம் மிருகத்தமா நடந்துக்கிறாங்க, சோ அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்க தான், அந்த குட்டி பொண்ணுமே வாய் பேசாம இருக்கனா அதுதான் காரணம்னு நம்ம சீசருக்கு தெளிவாயிடுச்சு. இப்ப அதனாலதான் என் பையனை கூட நான் பார்க்காம கொன்னேன், சில பேரை கொன்னேன், இது சில மக்களுக்கு புரியல, நாம இந்த வைரஸ்ல இருந்து குணமாயிடலாம்னு அவங்க நம்புறாங்க, எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்ல, போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க உயிரோட வந்து என்ன பண்ண போறான்னு அவங்க நான் காலி பண்ணேன், அதனால இப்ப எங்களுக்கு எதிரான குரூப் அங்க இருக்குது, அவங்க எங்களை கொல்ல வந்துகிட்டு இருக்காங்க, ஆனா எங்க கிட்டதான் மொத்த ஆயுதங்களும் இருக்குது, சோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களை காலி பண்ணி முடிக்கணும், அது வரைக்கும் இந்த ஏப்ஸ்களை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணுமேன்னு உங்களை வச்சு அவனுங்களை அழிச்சு விட்டு அதுக்கப்புறம் உங்களை அழிக்கிறதாண்டா பிளான்னு வில்லன் எல்லாத்தையும் தெளிவா சொல்றான்.
ஓகே இப்போ இங்க இருந்து நம்ம எஸ்கேப் போனோம் எப்படா தப்பிக்கிறதுனா ஆல்ரெடி இவங்க டீம்ல சேர்ந்த ஒரு 3 பேர் இருக்கிறாங்களா, அந்த குட்டி பொண்ணு அப்புறம் ஒரு 3 பேர். சோ அவங்க வந்து அந்த ட்ரைனேஜ் மூலியமா வெளியே வந்து இவனுங்க அடிச்சுக்கிட்டு சாவட்டும், இன்னொரு டீம் வந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மாறட்டும், நாம இந்த ட்ரைனேஜ் வழியா ஒரு புது வழியை கிரியேட் பண்ணி இது மூலியமா நம்ம எல்லா ஏப்ஸ்களையும் காப்பாத்தி கூட்டு போயிடலான்றதுதான் இப்ப இவங்க போட்டிருக்கிற பிளான். சோ அது மூலியமா ஒருத்தவங்க கூட சண்டை எடுக்கிற மாதிரி அவன் உள்ள கூப்பிட்டு அவனை தட்டுப்புட்டுன்னு இழுத்து விட்டு அது மூலியமா சாவியும் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பக்கமா ஆளுங்க வந்துட்டாங்க. சோ இவனுங்களும் வாங்க வாங்க சண்டை போடுங்கன்னா என்னது ஏப்ஸ் எல்லாம் தப்பிச்சு போதா, கண்ட மணிக்கு சுட்டு தள்ளுங்களா அவனுங்கள அப்படின்ற மாதிரி ஏப்ஸ்களை சுட்டு தள்ள. இதுக்கு நடுவில் நம்ம சீசருக்கு எதிராக மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஏப்ஸ் இருக்குதுல்ல, ஆக்சுவலா அந்த ஏப்ஸை கொடுமை தான் படுத்துறானுங்க, டாங்கி டாங்கி தான் கூப்பிட்டு வெறுப்பேத்துவானுங்க. அப்பதான் நம்ம சீசர் சொல்லியிருப்பான், டேய் உங்களை அவங்க டாங்கி டாங்கின்னு கூப்பிடுறாங்களா, நீங்க ஒரு ஏப்டா, நீங்க ஏன்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த விஷயம் லைட்டா அந்த ஒரு ஏப்புக்கு உள்ள ஏறி இருக்கும். கடைசியில நம்ம சீசரையே எல்லாரும் சுட்டு தள்ள, ஏய் டாங்கி அவனை சுட்டு தள்ளு அப்படின்னு நம்ம ஆளுக்கு கோபம் வந்து சீசருக்கு ஒரே ஒரு ஹெல்ப், அவனை போட்டு தள்ள. இப்ப ஹெல்ப் பண்ண இந்த ஏப்பும் காலி ஆயிட்டான். ஓகே நாம இங்க இருந்து கிளம்பணும்னு சீசரும் மிகப்பெரிய குண்டை போட்டு அந்த இடத்தையே வெடிக்க வச்சு அங்கிருந்து மத்த ஏப்புகளையும் காப்பாத்தி கூட்டு போகும்போது இப்ப சண்டைக்கு வரானுங்களா அந்த வீரர்கள் இவங்கள பாத்துட்டாங்க, ஏய் ஏப்ஸ்கெல்லாம் இருக்குது அவனுங்களை போட்டு தரணும், அவங்களால தான் வைரஸ் பரவ வச்சுன்னு பிளான் போடும்போது மிகப்பெரிய பனிப்புயல் வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு பனிப்புயல்கிட்ட தப்பிக்கணும்னு அங்க இருக்கிற மனுஷங்க ஒரு பக்கம் அந்த பனிப்புயல மாட்டிக்கிறாங்க. இங்க இருந்த ஏப்ஸ் எல்லாம் வாங்க இங்க எஸ்கேப் ஆகும், மரத்து மேல ஏறுங்க, இங்க எஸ்கேப் ஆகுதுன்னு அவங்க ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகி இப்ப இவங்க ஒரு புது இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இங்கதான் மத்த ஏப்ஸ்கெல்லாம் வாழ போகுது. அதுக்கு ராஜாவா இப்ப சீசர் இருக்கிறா. அப்படி இப்படிதான் சாதாரண ஒரு ஏப்பா இருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ராஜாவா மாறி இந்த ஏப்ஸ்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சீசர். சோ இதுக்கப்புறம் மிச்சமா இருக்கிற மனுஷங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏப்ஸ்களுக்கு தலைவனா இருக்கிற சீசர், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டை, இவர் எப்படி பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த பார்ட்ல இப்ப ரிலீஸ் ஆன பார்ட்ல காட்ட போறாங்க. சோ அந்த பார்ட்டையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போடுறேன். சோ இது எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.